ஸ்டீல் சிட்டின்னு அழைக்கப்படுற சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய மாவட்டங்கள்ல ஒண்ணு. இந்த மாவட்டத்துல இருக்கிற டாப் 10 பிளேசஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். 10வதா நம்ம பார்க்க போறது வீரன் சின்னமலை நினைவு மண்டபம். ஆங்கிலேயருக்கு எதிரான போர்ல பங்கேற்றதற்காக சிறப்பிக்கும் வகையிலும் அவரை நினைவுபடுத்தும் வகையிலும் இங்க நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. 9வதா நம்ம பார்க்க போறது வேலூர் தான் தோன்றீஸ்வரர் கோவில். சேலம்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த கோவில்ல மா பலா இலுப்பைன்னு 3 மரம் சேர்ந்ததுதான் தலவிருச்சமா இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற கல்யாண விநாயகரை வழிபட்டா கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்னு நம்பப்படுது. 8வதா நம்ம பார்க்க போறது குறும்பாப்பட்டியில இருக்கிற ஜுவாலஜிக்கல் பார்க். தமிழ்நாட்டுல வண்டலூருக்கு பிறகு 2வது பெரிய வன உயிரியல் பூங்கானா இதை நாம சொல்லலாம். 7வதா நம்ம பார்க்க போறது முத்துமலை முருகன் கோவில். உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் சிலை இங்கதான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையோட மொத்த உயரம் 146 அடி. 6வதா நம்ம பார்க்க போறது கோட்டை மாரியம்மன் கோவில். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவில்களே இதுதான் பெரியது. 500 வருட பழமையான இந்த கோவில் சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசர்களால கட்டப்பட்டிருக்கு. 5வதா நம்ம பார்க்க போறது சங்ககிரி கோட்டை. 15ஆம் நூற்றாண்டுல நாயக்க மன்னர்களால கட்டப்பட்ட இந்த கோட்டை திப்பு சுல்தானோட முக்கியமான ராணுவ படை மையமா இருந்தது. 707 மீட்டர் உயரத்துல மொத்தம் 559 ஏக்கர் பரப்பளவுல இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. 4வதா நம்ம பார்க்க போறது 1008 லிங்க கோவில். தமிழ்நாட்டுல இருக்கிற அழகான கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. மொத்தம் இருக்கிற 1008 லிங்கங்களும் சிவனோட வெவ்வேறு பெயர்களால அழைக்கப்படுது. 2010ஆம் ஆண்டுதான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. 3வதா நம்ம பார்க்க போறது தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில். சேலம்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் சிற்பக்கலைக்கு புகழ் பெற்றதுன்னே சொல்லலாம். இங்கதான் சிங்கத்தோட வாயில உருண்டும் கல் இருக்கு. எப்போதுமே குளிர்ச்சியாவே இருக்கிற பவளக்கல் இந்த கோவில் வாசல்ல படிக்கட்டா இருக்கிறது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். 2வதா நம்ம பார்க்க போறது மேட்டூர் டேம். தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அணை இந்த மேட்டூர் தான். மொத்தம் 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட இந்த அணை 22 மாவட்ட மக்களோட குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கு பயன்படுத்தப்படுது. அதனாலேயே தமிழ்நாட்டோட உயிர் நாடுன்னு இந்த அணையை நம்ம சொல்லலாம். மேட்டூர் டேம் பக்கத்துல இருக்க பார்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்ல ஸ்பாட்டா இருக்கும். முதலாவதா நம்ம பார்க்க போறது ஏற்காடு. சேலம்ல இருந்து 1 hour டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இந்த ஏற்காடு மொத்தம் 1600 மீட்டர் உயரம் கொண்டது. ஏற்காடு போறதே டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்கும். போற வழியில இருக்கிற ஒவ்வொரு ஹேர்பின் பெல்ட்டுக்கும் தமிழ் மன்னர்களோட பெயர்களையே வச்சிருக்காங்க. இந்த ஹில்ஸ்ல ட்ரெக்கிங் போற ஆப்ஷனும் இருக்கு. கிளியூர் ஃபால்ஸ், பொட்டானிக்கல் கார்டன், பகோடா பாயிண்ட், லேடி சீட், ஏற்காடு லேக் இந்த மாதிரி நிறைய சைட் சீயிங் பிளேசஸ் இங்க இருக்கு. இந்த பிளேசஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த பிளேசஸ் தவிர வேற ஏதாவது பிளேஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.